செங்கோட்டையன் போறாரு, யூட்டர்ன் அடிக்கிறாரு, கேமராவெல்லாம் வச்சு ஜூம் பண்ணி போயிட்டு இருக்கிறீங்க காலையில இருந்து. சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் குறுக்குல வந்தார் பாருங்க, சேகர் பாபு. அவரே கன்ஃபியூஷன்ல இருக்கிறாரு, எங்க போறதுன்னு தெரியாம. எடப்பாடி பொறுத்தவரையில வெற்றி கிடையாது, தலைவலி போச்சு. ஆனவனா காலில் பார்த்தா எங்கப்பா நம்மள ஆள்ல ஒண்ணு காணோம், எங்க டெல்லிக்கு போச்சா அறிவாலயத்துக்கு போச்சா தேட வேண்டியது கிடையாதுல்ல இனிமேல்ட்டு. காலைல விடிஞ்ச உடனே ஒரே குடைச்சல், பனையூர் போயிடுச்சு. என்னப்பா பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள் நாட்டோரே நல்லோரே நல்லெண்ணம் கொண்டோரே ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ, உங்கள் விஜய் டிஜே போடுவாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது புசியானது 84 88 88 இவர் வேற வந்துட்டாரு. ஒரு போண்டாவை முழுசா சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் முக்கால்வாசி சாப்பிட்டீங்கன்னா ஆளுங்கட்சி, அதில் கால்வாசி இல்லை கொஞ்சம் பாதி கிடைச்சதுன்னா நீங்கள் எதிர்கட்சி. சரி, இப்போ தாவேக்காவுக்கு போண்டால எந்த பகுதி கிடைக்கும்? தாவேக்கால போண்டால அந்த மிளகு. What the hell is happening? TVK, you know அப்படின்னார்ல, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னார்ல, அது மாதிரி தான் இதுவும் 33 + 8 41. அப்போ ஆட்சி பிடிக்கும் தாவேக்கா. அதான் அப்படி பேசிட்டா நீங்க இப்ப கேள்வி கேட்க மாட்டீங்கல்ல. யார் யாரோட ஸ்லீப்பர் செல்லுன்னு இன்னும் 3-4 மாசம் தெரியவே தெரியாது. அப்படியே தலைய போட்டு இப்ப மதுரை கிழக்கு விஜய், திருமங்கலம் விஜய்னு சொன்னார்ல, இப்ப கோபிச்செட்டிப்பாளையத்துல சொல்ல மாட்டார். அப்ப என்ன கூப்பிட்டு அசிங்கப்படுத்தீங்களா? தகரட்டின்னு, கிரீஸு டப்பா, இந்த கரூர் சம்பவம் எல்லாத்தையும் ஒரு செங்கோட்டையனை வச்சு மறைச்சிடலான்னு பாக்குறீங்க பத்திரிகையாளர் நீங்களாம். இப்ப சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். திரு வணக்கம். வணக்கம். சமீபமா நீங்க நிறைய கலந்துரையாடலாம் பண்றீங்க. அந்த அளவுக்கு இல்லைனாலும் சவுத் பீட் சேனலுக்கு ஏற்ற மாதிரி சரி நாங்கள் பாலாஜியும் நானும் சேர்ந்து உங்களை ஒரு இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு. நல்ல முயற்சி தான். செங்கோட்டையன் போன அன்னைக்கு வந்திருக்கிறீங்க. செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போயிருக்காரு. தாவிருக்காருன்னு சொல்லாமா? இல்லை, அவருக்கு பொதுவாக தாவர பட்டம் செட் ஆகாது. இப்போ இதே நிதிஷ்குமார் சொன்னார்னா அவர் பல்டிகுமார்னு பேர் எடுத்தவர். இவர் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் தாவி இருக்கிறாரு. அதிமுகவில் ரொம்ப சீனியர் லீடரு, 8 முறை எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்கிறாரு. 1977 எம்ஜிஆர் எப்போ முதலமைச்சரானாரோ அன்னிலேருந்து எம்எல்ஏவாகவே இருக்காரு. அப்படின்றது ஒரு பெரிய அரசியல் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனை தான். இப்போ அவர் எடப்பாடிக்கு கெடுலாம் விதிச்சாரு. அந்த சூழலில் அப்புறம் ஹரித்வார் போகிறேன்னு சொன்னார், அப்புறம் டெல்லிக்கு போனாருன்னாங்க, அமித்ஷாவை பார்த்தாருன்னாங்க. இப்போ பட்னப்பாக்கம் விஜய் வீட்டுக்கு போயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் பண்ணுறதெல்லாம் கரெக்டு தாங்க. பட் ஆனால் பத்திரிகையாளர்கள்கிட்ட இங்கன்றாரு அங்கன்றாரு, கடைசியில் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கன்னாரு. அப்புறம் பார்த்தா இன்றைக்கே போய் சேர்ந்துரு. அதை காலையிலேயே சொல்லியிருக்கலாம். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கேமராவெல்லாம் எடுத்துட்டு அங்கே இங்கே போகாமல் வரல. அதாவதுங்க நான் என்ன சொல்கிறேன்னா, முழுக்க நடந்ததுக்கப்புறம் முக்காடு எதுக்கு? அதாவது இதில் தவறு ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி மீது தான். அன்றைக்கி ஒரு 10 நாள் கெடு வச்சார் பாருங்க. அன்றைக்கே நீக்கி இருந்தா அன்றைக்கே ஜஸ்ட் பிரேக்கிங், பிக் பிரேக்கிங்கு, பிரேக்கிங் நவ் எல்லாமே அன்றைக்கே முடிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு மாவட்ட செயலர் பதவி பறிச்சது, அதுக்கப்புறமா கட்சி விட்டு நீக்கினதுன்னு சொல்லிட்டு அந்த டைம் கொடுத்தாரு. அந்த டைம் கொடுக்காம அன்றைக்கே மொத்தமாக முடிச்சு விட்டு தூக்கி இருந்தாப்புலனா இன்னும் கொஞ்சம் வேகமாக எடுத்திருக்கோம். செங்கோட்டையன் அவர்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸு தாவேக்காவாக இருந்திருக்க வாய்ப்பில்லை என்பது எனக்கு கிடைச்ச தகவல். அதாவது பிஜேபி பேச்சை கேட்டு அவர் ஒரு சில முயற்சிகள் எடுக்கிறாரு. அதிமுக ஒருங்கிணைக்கணும், வெளியில் போனவங்களாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு. அது சரியாக ஃபியூஸ் ஆகலை. அந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகிட்டோன்னா பிஜேபியை பார்க்குறாரு, யாரும் ஒரு உதவிக்கோ ஆதரவுக்கரமோ வரலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சரின்ட்டு இப்போ தாவேக்கால போகிறாரு. இப்போ இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் இன்னமும் செங்கோட்டையன் பாஜகவோட தொடர்பில் தான் இருக்கிறாரு. இப்போ நாளைக்கு இப்போ விஜய்கிட்ட இவர் போயிருக்கிறதுமே ஒரு சேனலை ரூட் பண்ணி விடுறதுக்கு தேவை. எல்லாத்துக்கும் போயிட்டு புஷி ஆனந்த்கிட்டயோ ஆதவ்கிட்டயோ பேசினா அவங்களுக்கு அந்தளவுக்கு அரசியல் அவ்வளோவா புரிதல் இல்லை. அதனால் பிஜேபி நாளைக்கு ஆப்ரேட் பண்ணணுன்னாலும் செங்கோட்டையன் போன்ற ஒரு ஆள் இருந்தால் அவர் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி நீங்கள் எங்கே வேணால் எத்தனை போய் ஃபிக்ஸ் பண்ணி கரண்ட் அவர் மூலிமா கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் அங்கேருந்து ட்ரை பண்ணாங்க. புதுசாக இருக்கு. இல்லை வந்தது தான் நான் சொல்கிறேன். நான் என்ன இன்னைக்கு தானே அவரே காலையில் போய் சேர்ந்துருக்கிறாரு. அப்போ விசாரிக்கும் போது ஒவ்வொன்றா வரும்போது என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் அப்படி தப்பாக நினைக்காதீங்க, தாவேக்கா கருத்தை பலப்படுத்துகிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையிலே அவர் நம்மளோட பட்சி தான். ஜெயலலிதாவுக்கு இல்லை எம்ஜிஆருக்கெல்லாம் ரூட் மேப் போட்டு கொடுத்த ஒரு நபர் அவர் பிரச்சாரங்களுக்கெல்லாம் ஒரு கேப்டனாக இருந்திருக்காரு. அப்போ விஜய்க்கும் ஒரு கேப்டனாக இருக்க போறாரு. சரி, இது அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்போ தெரியுமா இவர் கேப்டன் எதனா சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்?
அதாவது ஒரு பிரச்சாரத்துக்கு ஜெயலலிதாவோட பயண திட்டங்களை இவர்தான் இல்ல அதுல பண்ணி மாற்று கொடுத்தாரு. கருத்து இல்லை. அதாவது தமிழ்நாடு பூரா பெரிய பெரிய மாவட்டங்கள்ல போயிட்டு இந்த மாதிரி ரூட்டு போட்டு கொடுக்கறது, ஒரு கூட்டத்துக்கு எங்க எவரை பேரை சேர்க்கணும், அதை பாதுகாப்பா நடத்தணும், அதெல்லாம் வந்து நல்ல ஆர்கனைசர். இல்ல அதெல்லாம் சார், வந்து இப்ப மாற்று கருத்து இல்லை. தாவேகாவை பொறுத்த வரைக்குமே அங்க மூத்த அரசியல்வாதிகள், அதாவது அரசியல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க யாரும் இல்ல, எல்லாமே புதுசா இருக்காங்க. ம். அப்ப செங்கோட்டையன் அங்க போறது வந்து தாவேகாவுக்கு ஒரு பிளஸ் தானே. தாவேக்காக்கு ஒரு ப்ளஸ் தான், செங்கோட்டையனுக்கு தான் சிக்கல். அங்கே போனோடனே என்ன ஆகும்னா, அவங்க ப்ரோ வாங்க ப்ரோ வைப் பண்ணுவோன்னு வாங்க. இவர் என்னப்பா பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள் நாட்டோரே நல்லோரே நல்லெண்ணம் கொண்டோரே ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ உங்கள் விஜய் டிஜே போடுவாங்க. இதெல்லாம் ஆப்ரேஷனல் பிரச்சனைங்க. இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது புசியானது 84 88 88 இவர் வேற வந்துட்டாரு என்ன ஆக போதோ இருக்கும். அதை வச்சு நான் யோசிப்பாரு, என்னடா இது நம்ம தான் பண்ணி கொடுத்தோம், இது நாளை பின்ன எங்கே போவோம்னு தெரியலையே. ஏன்னா சீனியர் மோஸ்ட் பர்சன் நீங்கள் அப்படி ஹேண்டில் பண்ண முடியாது, நிறைய சிக்கல் இருக்குது. ஒரே ஒரு அட்வான்டேஜ், இவரும் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார், கூச்சு சுபாவம். டெல்லிக்கு போகிறேன்னு சொல்ல மாட்டார், ஹரித்வார் போகிறேன்னு சொல்லுவார், மாற்றி சொல்லுவார். உங்ககிட்ட சொல்லாம எதுவும் பண்ண மாட்டேன்னு நீ சொன்னாரு. அது பண்ணிட்டாரு. அவர் வந்துங்க, அவர் கண்டெக்ஸ்டே இல்லாமல் 10 நிமிஷம் பேச முடியும் செங்கோட்டையன் சாரால். நீங்கள் போய் ஒரு செய்தி கேட்டிங்கன்னா நாட்டறியும் நாட்டு மக்களுக்கு தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும்பொழுது கண்டிப்பாக பத்திரிகையாளரிடம் சந்தித்து நான் தெளிவுபடுத்துவேன். ஒரு சில கருத்துக்கள் பேசப்பட்டது, கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது, கருத்துக்களில் மோதல் இருந்த காரணத்தால் கடின வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது. ஆகையால் ஒரு சில அரசியல் நடவடிக்கைகள் தேவைப்படும் காரணத்தில் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். கண்டிப்பாக பத்திரிகையாளர் ஒரு நாள் பொறுங்கள் அப்படின்ட்டு போயிடுவார். இதை வச்சு நீங்கள் எப்படி பொழுதுக்கும் பிக் பிரேக்கிங் ஜஸ்ட் பிரேக்கிங். எனக்கு ஒரு விஷயம் முடிஞ்சு ஆகிப்போச்சு, இனிமேல்ட்டு ஐயா செங்கோட்டையினால பிக் பிரேக்கிங் ஜஸ்ட் பிரேக்கிங் கிடையாது. நாளைக்கு போய் சேரும்போது மேபி ஒரு ஃபோட்டோ இல்லை அதையும் வந்து ஒரு பெருசாக பேசி ஒரு நாள் தான் இன்னும் வேலிடிட்டி. இப்போ இந்த வேலிடிட்டி இருந்ததில்ல, செங்கோட்டையன் பிளவுபடுத்துறார், செங்கோட்டையன் அமித்ஷா காதில் சொன்னார், எடப்பாடியை வந்து சுத்து போட்டாருங்க, எடப்பாடியை வந்து வழிக்கு கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் கிடையாது. அப்போ அவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த டிரான்ஸ்ஃபார்மரை நாங்கள் அங்கே கொடுத்துட்டோம். பிஜேபிக்கு இனிமேல்ட்டு வேணும்னா தாவேகா கிட்ட எதுனா பேசின கொள்ளனா செங்கோட்டையன் ஒரு இணைப்பு பாலமா இருக்கட்டும். தாவேகாவுக்கு செங்கோட்டையன் போறது செங்கோட்டையனுக்கு சரிவு அப்படின்ற பார்வையில பேசுறீங்க. ஆமா, அப்ப அது எடப்பாடிக்கு வெற்றி தானே. எடப்பாடிக்கு வெற்றி அப்படின்னா அது எப்படி பாதிப்பு ஏற்படுத்துன்னு பார்க்கணும். எடப்பாடி பொறுத்தவரையில் வெற்றி கிடையாது, தலைவலி போச்சு. ஆனவனா காலில் பார்த்தா எங்கப்பா நம்மள ஆளில் ஒன்று காணும், எங்கே டெல்லிக்கு போச்சா அறிவாலயத்துக்கு போச்சா தேட வேண்டியது கிடையாது. இல்லை இனிமேல்ட்டு காலைல விடிஞ்ச உடனே ஒரே குடைச்சல் பனையூர் போயிடுச்சு. அப்போ சரிப்பா ரொம்ப நல்லது அங்கேயே போட்டோம். அதாவது ரெட்டலையில் ஜெயிக்கிறது வேற, ரெட்டலை இல்லாமல் ஜெயிக்கிறது வேற. நான் அண்ணன் ஐயா துரைமுருகனோட எடுத்துக்காட்டு சொன்னேன். பேராசிரியர் இங்கே நிற்கும் போது அவருமே கொஞ்சம் ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. பேராசிரியரோட ஆளுமையும் அரசியல் புரிதலையும் நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அவரே ஒரு சில நேரத்தில் துறைமுகத்தில் 1000 ஓட்டு 2000 ஓட்டுல முன்ன பின்ன போவோம் ரவுண்டு, ஒரு சில ரவுண்டில் என்ன அப்போ அறிவாலயத்தில் பேசிக்குவாங்க, ஏன்னா அன்பழகன் கம்மியாக இருக்கிறாரு, இல்லைடா ஜெயிச்சிட்டாருன்னா, இல்லைடா பெரியவரு கம்மியாக இருக்காரு, அந்த அன்பழகன் அன்பழகன் அவரு அப்படின்னு அதை யோசிப்பாங்க. ஐயோ ஜெயிச்சிடணும், தோத்துருவா. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு செங்கோட்டையன் அவர்கள் போனது இன்னைக்கு நம்ம எல்லாம் தலைப்பு செய்தியில் பேசுவோம். விஜய்க்கு வலு சேர்க்கிறாரா, விஜய்க்கு அதை செய்கிறாரா, விஜய்க்கு வந்து அடுத்த எம்ஜிஆராக உருவாக்க போகிறாரா, தலைப்பெல்லாம் நல்லா இருக்கும். அங்கே ஓட்டுன்னு போட்டு எண்ணும் போது உதயசூரியன், ரெட்டலை, இந்த 3வது சின்னம் புது சின்னம். அதுவும் கோபிச்செட்டிப்பாளையத்துலலாம் பாலாஜிக்கு நல்லா தெரியும் அவங்க ஊருக்காரங்களை பற்றி. இல்லைப்பா 1000 இருந்தாலும் கவுண்டர் பண்ணது நல்லது இல்லைப்பா, நம்மளால் ஒருத்தர் வருவாருன்னாங்க, அவரை போய் அண்ணன் இது மாதிரி பண்ணாரு பார்த்து செய்யும் அப்படின்ட்டுருவாங்க. அப்புறமா அவங்கள பார்த்து செஞ்சு விட்டுருவாங்க. கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஜென்சி வாக்காளர்கள், விஜய் ஆதரவாளர்களுக்கெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி, ஓகே நமக்கு ஒரு தெரிஞ்ச முகமே அவரே தாவேக்கால இணைஞ்சிருக்காரு, அவங்க தான் வைப் பண்ணுவாங்கன்ற. அப்புறம் என்ன தெரிஞ்ச முகம்? அதாவதுங்க தாவேக்காவோட ரசிக மதிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அது பாப்போமே, குறைச்சி மதிப்பிட்டா என்னன்னா உடவா போறீங்க, எல்லாம் எடுத்து ட்ரோல் பண்ண மாட்டீங்களா? திமுகவை தான் பவள விழா பாப்பான்றாரு. ஆமா, நாங்க தற்கூரி இல்லன்னு சொல்றாரு. சரி அதெல்லாம் ரைட். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, சொல்றாரு. இப்போ பாலாஜி அவர்கள் சொன்னாரு செங்கோட்டையன் வந்து ஒரு பிரபலமான ஒரு என்ன. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப ஜெயக்குமார் எடுத்தீங்கன்னா வயசு இவரை விட கம்மி, ஆனா பாக்ஸிங்லாம் போட்டு குத்து சண்டை பாட்டுலாம் டிஜே அப்படின்னு ஒரு லோக்கல்ல ஒரு பேரு, டிஜே குமார், டிஜே மியூசிக்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் வந்து அப்படி இல்லை, இவர் ஒரு பழைய காலத்து நிதானமான ஒரு அரசியல்வாதி. அவர் வந்து இந்த நேரத்தில் லாஸ்ட் நேரத்தில் நீங்கள் கட்சி குச்சியெல்லாம் மாறுறது அது எந்த அளவுக்கு வாக்காளர்கள்ட்ட எடுபடும் தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ செங்கோட்டையன் வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார், ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு பர்சன் கிடையாது, மற்ற கட்சியோட இணக்கமாக செயல்படுற ஒருத்தர் தான். இப்போ திமுக எதிர்ப்பு ரொம்ப தீவிரமாக பேசுகிறாருல்ல விஜய், உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு அப்படின்லாம் பேசுகிறாருல்ல, அப்போ அந்த ஸ்பேஸில் செங்கோட்டையன் செட் ஆகிடுவாரா?
இல்லைங்க, செங்கோட்டையன் அவர்களால் ஒரு ஒரு விஷயம் நல்லது நடக்குங்க. என்னன்னா, ஒரு ஈவெண்ட்டுன்னு ஒண்ணு குடுத்தீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்ப ஈரோட்டுக்கு பிரச்சாரத்துக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஈரோட்ல அந்த அமைப்பு ரீதியா எங்க கூட்டம் சேர்க்கணும், எங்க பர்மிஷன் வாங்கணும், அதெல்லாம் வந்து கரெக்ட்டா போய் பார்த்து கீத்து பண்ணுவாரு. போகும்போது இப்ப கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடிலாம் எப்படி போவாங்க? தாவேக்காலனா ஒருத்தர் போவாரு. ஆதவர்ஜுனா போறாரு, இல்ல யாரோ ஒரு மாவட்ட செயலர் போறாருன்னா, அவரு கார்ல போகும் பைக்ல கரகாமுருகா 4 பேர் எடுத்துன்னு போய் விட்டு, எஸ்பி ஆஃபீஸோ, கலெக்டர் ஆஃபீஸ்லயோ அப்படி விட்டு ஹெல்மெட்லாம் போடாம, "ஹலோ பர்மிஷன் குடுக்க மாட்டீங்களா?" அப்படின்ற மாரி இருக்கும். இப்ப செங்கோட்டையன் போயிட்டு, "மாவட்ட ஆட்சியருக்கு வணக்கம். இந்த மாரி பூஷலார் வராரு. அது அனுமதி குடுங்க." "எவ்வளோ பேர்?" அப்படின்னும்போது அது கரெக்ட்டா சொல்லுவாரு. 10,000 பேர்னா 10,000 பேர் வருவாங்க. 8,000 பேர்னா அந்த கணக்கு, வழக்கு அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கும். அதுதான் பலமே தவிர்த்து, அத சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்றது மாறிடும். அது அது மாறாது. இந்த டைட்டில் இருக்கும். ஈரோட பொறுத்தவரையில அவர் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்கிடுவார். இப்போ உதாரணத்துக்கு தோப்பு வெங்கடாச்சலம் தனித்து போட்டியிட்டாருங்க. நீங்க ஈரோடோட அரசியல் பார்த்தா, ஈரோடு நகரம் வந்து திமுக வசம் இருக்கு. உதாரணம் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஈரோடு முத்துசாமியோட கோல் வச்சிருக்காங்க. ஒரு காலத்துல வந்து ஈவி கேஸ் கூட இருந்தார் ஐயா இளங்கோவன். அவர் மறைவுக்கு பிறகு சட்டமன்ற துறை இடைத்தேர்தல் வந்த பொழுதும் சரி, சந்திரகுமார் போன்றவரை போய் நிறுத்தி அந்த வெற்றிக்கு அங்கிருந்து கிட்ட இருந்து வேலை செஞ்சது ஈரோடு முத்துசாமி. முத்துசாமி அவர்கள் செங்கோட்டையனுக்கு சற்றும் குறையாதவர். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, சமீபமா முத்துசாமியோட கிராஃப் மேல போயிருக்கு அவர்களோட கட்சிக்காரங்ககிட்ட. அவரும் இங்க இருந்தவர் தான். ஏன்னா தோப்பு வெங்கடாச்சலம் வந்து பெருந்துறையில வந்து செங்கோட்டையன் அவர்களால் பிரச்சனை இருக்கு அப்படி இப்படின்னு ஒரு சில சலசலப்பு தனிப்பட்ட முறையில் தேர்தல் நிற்கிறார். என்ன சொன்னாங்க அப்போ? அதிமுக அங்கே தோக்குன்னாங்க. அந்த இடத்துல 10,000 ஓட்டு தோப்பு வெங்கடாச்சலம் பிரிச்சும் கூட பெருந்துறையில் அதிமுக 15,000 ஓட்டுல ஜெயிக்குது. அப்போ அது பெல்ட். பெருந்துறை எடுத்தீங்கன்னா 2001 இருந்து அதிமுக வசம் இருக்கு. சத்தியமங்கலம் எடுத்தீங்கன்னா எப்பயுமே அதிமுக வசம். பண்ணாரி எடுத்தீங்கன்னா அதுவும் அதிமுக வசம். இப்போ சத்தியமங்கலமும் பவானி சாகர் தொகுதிக்கிட்டே எடுத்துன்னு வந்துட்டாங்க. இப்போ மொத்தம் அங்கே இருக்கிற தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா 3 தொகுதி வந்து திமுக வசமும் 5 தொகுதி அதிமுக. இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் வந்து இவர் தனியாக போனால் கூட, இல்லை இவர் வெற்றி பெறா கூட அது சமமான ஒரு பங்குல தான் இருக்கு. அதனால செங்கோட்டையன் அவர்கள் போகிறது இப்போ ஏன் அவர் திமுக ஆப்ஷன் அவருக்கு செட் ஆகாது? ஏன் தாவேக்கால போயிருக்காரு? நேத்தெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், ஏன் ஒருவேளை திமுக போக மாட்டாரு? திமுகவில் போனால் என்ன சிக்கல்னா, அங்கே ஆல்ரெடி தோப்பு வெங்கடாச்சலம் இருக்கிறாப்ல, ஆல்ரெடி அங்கே முத்துசாமி இருக்கிறாப்ல. அப்போ அங்கேயே வந்து ஒரு ஒரு நம்பர்ஸ் எல்லாம் செட் ஆகிருக்கிறாங்க. அந்த இடத்துல இப்போ இவருக்கு உண்டான ஸ்பேஸ்ன்றது பிரச்சனை. இதே இங்க எடுத்தீங்கன்னா, இவரு நீக்கின அடுத்த நொடியே வந்து எடப்பாடி பழனிசாமி ஆளை போட்டுட்டு ஜூம் மீட்டிங்லாம் நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் ஈரோடுல 30ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்துல பிரச்சாரம் போனோம், அந்த பச்சை கலர் பஸ் அங்க போகும்போது வேற எங்கேயும் இல்லாத கூட்டம் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நேத்து நடந்த மாவட்ட செயலர் மீட்டிங்ல வந்துட்டு செங்கோட்டையனை பத்தியோ இல்ல ஓபிஎஸ் அவர்கள் இந்த கட்சி தொடங்குறாரு 15ஆம் தேதி கெடு வச்சதை பத்தி அப்படி ஒரு சம்பவம் இல்லாத மாதிரியே காட்டிக்கிறாராம். அதை கண்டுக்கிறதே கிடையாது. அப்ப நீங்க சொன்னீங்க கோபி போகும்போது இப்ப சொல்லுவார் எடப்பாடி, செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறமும் எவ்வளவு கூட்டம் பாருங்க, செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறம் கூட்டத்தை பாருங்கன்னு அவரோட டைப் அது. பாருங்க இவ்வளவு நாளா அவரு சொல்லியிருக்கிறாராம். யாரோ ஒருத்தர் போய் சொல்லியிருக்காங்க, அண்ணா கொஞ்சம் பேசுங்கண்ணே, மேபி கூப்பிட்டு தங்கமணி வேலுமணி அண்ணன் போய் சொன்னா கொஞ்சம் நிறுத்தலாண்ணே. காரை காலையில் எடுத்துக்கிறது, 4 பேர் 5 பேரோட போகிறது, அதுக்கப்புறம் யாரையும் பார்க்குறதில்ல, அங்கிட்டு இங்கிட்டு போகிறது, மக்களை சந்திக்கிறதே இல்லை, கட்சியை வளர்க்குறதே இல்லைங்க. கட்சி ரொம்ப மோசமாக போயிருக்கு, வெறும் ரெட்டலை பின்னாடியே பழைய கதையை பேசிகிட்டு இருக்கிறாங்க, போய் வேறு கதையை ஏதாவது பேசுங்க, இப்படியே பேசி அமைச்சிருக்காரு. இபிஎஸ் எனக்கு என்ன பண்ணணும்லாம் சொல்லாதீங்க, என்ன பண்ணோம் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க, நீங்க இப்ப எடப்பாடி ஒருத்தரா அமைச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன யாரும் கேள்வி கேட்காதீங்க. பொதுச் செயலராக நான் ஒரு சில முடிவு எடுக்கிறேன். கட்சிக்கு வேலை பாருங்க, கட்சியோட கட்டுப்பாடு கட்சினா நான் தான். அதாவது இது வந்து நேச்சுரல் செலெக்ஷன். என்னை வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று வரும். என்னன்னா, சமகாலத்தில் இருந்து வரும்பொழுது ஒருத்தர் கீழே இருந்து அரசியலுக்கு வராங்கன்னா அவர்களை மற்றவர்கள் சுலபத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. இது அலுவலகத்திலே நடக்கும். ஆக்சிடென்டல் லீடர். ஆனால் ஆக்சிடென்டல் லீடராக இருந்துட்டு அதை வந்து நீங்கள் லீடராக மாறும்போது இவங்கெல்லாம் சேலஞ்ச் பண்ணுவோம், நீ எல்லாம் லீடரானும் போது சரி வா நீ. இப்போ கலைஞருக்கு அது நடந்துச்சுல்ல? ஆமாம், அவர் ப்ரூவ் பண்ணார் இல்லையா? கலைஞருக்கு என்ன நடந்தது? கலைஞர் அவர்கள் 7வது இடத்துல 8வது இடத்துல தான் இருந்தார் திமுகவில். ஒவ்வொருத்தரையா போட்டு 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 பார்த்துட்டு தானே அப்புறம் கடைசியாக அந்த இடத்துக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் வந்தப்போ அவரு கூட சீரியஸ் எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு காலத்துல கலைஞருக்கு உதவி பண்ணார். அப்புறம் கலைஞர் அவர்களும் எம்ஜிஆருக்குமே மனக்கசப்பு வருமா, 2 பேரும் பிரிஞ்சாங்க. அப்போ கீழே இருந்து வரவங்களோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராசஸ்ல வந்து அவங்க அந்த சேலஞ்ச் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். 2026 தேர்தல் களத்துல ஆன்டி இபிஎஸ்னு ஒரு அணி இருக்கு. அதுதான் எனக்கு புரியவே இல்லை. 2026 எல்லாம் முதலமைச்சர் தேர்தல் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும்னு ஒரு வியூகம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஒரு சிலர் வேலை பார்க்கல. அப்ப அந்த ஆன்டி இபிஎஸ் அணி வந்து தாவேகா கூட சேர்ந்துருமா? அது தெரியலையே. மந்திரவாதி டிடிவி தினகரன் வந்து ரொம்ப இணக்கமா தான் பேசுறாரு தாவேகா கூட.
இல்ல வெற்றி பெறுவாங்கன்றாரு. ஆ. அதாவது டிடிவி தினகரன் அவர்கள் தான் ஒரு கட்சி தலைவர் என்பதை மறந்துவிட்டு, அதாவது திமுகவுக்கு மாற்று நானு, ஸ்டாலின் அவர்களை வீழ்த்த போறேன், இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால தான் இது சாத்தியம், நாங்க தான் மாற்றோம்னா எனக்கு அந்த அரசியல் புரியுது. நான் இவரு திரும்ப ஒரு கட்சி நடத்துறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணிலயும் இருக்காருல்ல. இல்ல இப்ப இல்ல. இப்ப இல்ல. இப்ப அதாவது கூப்பிட்டு நட்பு பாராட்டினா இருப்பாரு, இல்லைன்னா இருக்க மாட்டாரு. அதாவது நேத்து வந்த விஜய் வந்து ஜெயிச்சிருவாரு. இத வந்து டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வேடிக்கை பார்க்கும். அதாவது எதை வேடிக்கை பார்க்கும்? ஒரு சைடு திமுக ஜெயிக்கும், அதை அவர் வேடிக்கை பார்ப்பாரு. இன்னொரு சைடு விஜய் வந்துட்டு முக்கியமான இடத்துக்கு வருவார், அதை இவர் எடப்பாடி வீழ்த்திடுவாங்கல்ல சார் அவருக்கு. அது இது என்னன்னா, பாலாஜி சாப்பிடுறாரு போண்டா, எனக்கு பசிக்குது, ஓகேங்களா, உங்களுக்கும் பசிக்குது, அவர் வந்து ஒரு பாதியை உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறாரு. நான் என்ன பண்றேன், எனக்கு போண்டாவே வராது, ஓகேங்களா, முழு போண்டா பாலாஜிக்கு போகுது, உங்களுக்கு கால்வாசி போண்டா, அது வந்து ஆளுங்கட்சி ஒன்னு எதிர்கட்சி, எனக்கு போண்டா வர, அதனால நான் என்ன ட்ரை பண்றேன்னா அந்த போண்டாவே தட்டி விட பாக்குறேன். இதுதான் இவர்கள் பண்ணுகின்ற அரசியல். இதை விட இந்த போண்டாவை விட இவ்வளவு பெரிய அரசியல் ஒரு போண்டா இவ்வளவுதாங்க. ஒரு போண்டாவை முழுசா சாப்பிட்டீங்கன்னா நீங்க முக்காவாசி சாப்பிட்டீங்கன்னா ஆளுங்கட்சி, அதுல கால்வாசி இல்ல கொஞ்சம் பாதி கிடைச்சதுன்னா நீங்க எதிர்கட்சி, எனக்கு கிடைக்காது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், போண்டாவை தட்டி விடுவேன். இல்லைன்னா இந்த போண்டாவை அவரு சாப்பிட போறாரு, இவர் எடுத்துட்டு போயிடுவாரு, ஏதோ ஒண்ணு சொல்லுவேன். சரி, இப்ப தாவேக்காவுக்கு போண்டால எந்த பகுதி கிடைக்கும்? தாவேக்கெல்லாம் போண்டால அந்த மிளகு இல்லைன்னா அந்த சீரகம் தான் கிடைக்கும் கடைசி. வேற என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க? என்ன மத்த பத்திரிகையாளர் மாதிரி இங்கே உட்காந்துக்கிட்டு நான் பேசுறதுக்கு இல்லை, நான் தெருவா சுத்துறேன். அதிமுகவுக்கு மாற்று தானே இன்னைக்கு தாவேக்கா வந்து. நாங்க யார் வேணா சொல்லலாங்க மாற்றுன்னு. திமுகவுக்கு மாற்று மறுமலர்ச்சி திமுக மதிமுகன்னு சொல்லி வைகோ பேசினாரு. இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? காங்கிரஸ்க்கு மாற்று தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? அதிமுகவுக்கு மாற்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மீட்டு பண்றாங்க, எங்க இருக்கிறாங்க? ஒரு பெரிய கட்சியை நடத்துறதுன்றது விளையாட்டு கிடையாது. நீங்க வெறும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒண்டி பாக்குறீங்க, நான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்களையும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சின்னத்தையும் சேர்த்து பாக்குறேன். இல்ல திமுக எதிர்ப்புல எடப்பாடியும் எதிர்க்கிறாரு, ஆனால் வசீகரம் வந்து விஜய்க்கு தான் இருக்கு. வசீகரம் விஜய்க்கு இருக்கட்டும், மணியண்ணன் மூத்த பத்திரிகையில பாத்தீங்கன்னா வசீகரா படம் நடிச்சார், வசீகரா படம் நடிச்சார், அதெல்லாம் நல்லா போவாங்க. நான் கூட வசீகரா படம் எனக்கு பிடிக்கும், புரியுதுங்களா? அது வேற. இப்போ மூத்த பத்திரிகை மணியண்ணன் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அந்த கருத்து கிட்டத்தட்ட 100 விழுக்காடு நானும் ஒத்து போவேன். என்ன கருத்து சொல்லியிருந்தாருன்னா, விஜயால திமுகக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி உருவாக்க முடியும், ஒரு எதிர்ப்பு அலையையோ ஒரு எதிர்வினையோ உருவாக்க முடியும். திமுக இந்த மாதிரி பண்றாங்க, இந்த ஊழல் இருக்கு, குடும்ப அரசியல் பண்றாங்க, உதயநிதிக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பண்ணுவார். இது கடந்த காலத்தில் எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க திமுகவை எதிர்த்து. அதையே விஜயம் பண்ணும்போது அதுக்கு ஒரு வோல்டேஜ் கூடும் அந்த கேம்பெயின் பிரச்சாரத்துக்கு. கடைசியில போய் அறுவடை யார் பண்றதுன்னு இருக்குல்ல. இப்போ நீங்க வந்து வெள்ளாமை பண்ணிட்டு பயிரெல்லாம் பண்ணி விட்டு வந்துட்டீங்க, கடைசியில டிராக்டர் எடுத்துன்னு போய் நெல் வேற யாருன்னா அறுத்துன்னு போட்டா என்ன பண்ணுவீங்க? அறுவடை பண்ணவங்களே பயிரை செய்ய போறாங்களா, இல்ல அவரு விதையை ஒண்டி தூவி விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரெட்டலையில இருக்கவங்க எல்லாம் பண்ணிவிட்டா? இதுக்கு நடுவுல இப்ப செங்கோட்டை நான் டிரான்ஸ்ஃபார்மர் கதை ஒன்று சொன்னேன். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல பிஜேபி கரண்ட் குத்துதுன்னா, செங்கோட்டையன் அவர்கள் நிர்மலா சீதாராமனோட நட்பு பாராட்டுறாரு, செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவோட நட்பு பாராட்டுறாரு. அதுக்கு முன்னாடி ஸ்டாலினை சந்திக்க போற மாதிரி இருந்ததாகவும், அத டெல்லிக்கு போனதுனால ஸ்டாலின் வந்து அதிருப்தியில் இருக்கிறதாகவும், அதனாலதான் திமுக அவர் வேண்டாம் நினைச்சதாலும் அதெல்லாம் வந்து திமுகவில் வந்து அவங்களுக்கு அங்க செந்தில் பாலாஜி நல்லா வேலை செய்யறாரு, கொங்குல பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி ஈரோடுன்னு வரும்போது முத்துசாமி அவர் வந்து அங்க திறம்பட செஞ்சுட்டு இருக்காரு. இது எனக்கு வந்து அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்றது. உங்களுக்கு தேவையே இல்லாதப்போ அந்த பெட்ரூமாஸ் லைட்டும் அந்த சிமெண்ட் எங்கேத்துல வந்து வைப்பீங்க? உங்களுக்கு ஒரு பொருள் தேவை இருக்குன்னா நீங்க அதை தேடுவீங்க. இப்போ இன்னைக்கு தாவேக்கால வந்து யார் வந்தாலும் சேர்த்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அங்கே தேவை இருக்கு. ஏன் நீங்கள் திமுகலையும் அதிமுகலையும் எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் என்னென்னலாம் பேசுவாங்கன்றது நீங்கள் இன்னும் ஒரு 2 மாசத்துல பார்ப்பீங்க. ஒரு சீட்டுக்கு 5 பேர் கேட்பாங்க, அந்த 5 பேருக்குமே செல்வாக்கு இருக்கும், அந்த 5 பேருமே சொத்துக்காரா இருப்பாங்க, 5 பேருமே வந்து ஜெயிலுக்கு போனவங்களா இருப்பாங்க, ஊழல்வாதியா இருப்பாங்க, இல்லை ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க. இதுல எங்கேருந்து இவங்கெல்லாம் வரப்போறாங்க? அதுவும் இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க. அதனால வந்து செங்கோட்டையன் பேசுறப்ப தாவேக்காவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்ற மாதிரி இருக்கு. இல்ல, தாவேக்காவுக்கு வாய்ப்பு நம்ம கொடுக்கறது இல்ல, மக்கள் கொடுக்கறது. ஆனா அதுக்கு உண்டான அரசியல் அவர் பண்ண மாட்டேன்றாரு. டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி பேசுறீங்க. இல்ல, டிரான்ஸ்ஃபார்மர் அது என்னன்னா, இப்போ இவருக்கு பழக்கம், ஒரு வாட்டி கூப்பிட்டா இன்னொரு வாட்டி இவரே போவார், இலவச இணைப்பு மாதிரி. அவரே சொல்லியிருந்தார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல, ஃபர்ஸ்ட் வாட்டி அவங்க கூப்பிட்டாங்க, 2வது வாட்டி நானாக தான் போனேன். சரி, என்னங்க பேசுனீங்கன்னா, கருத்துக்கள் பேசப்பட்டது, கருத்துரையாடல் நடந்தது, இப்பொழுது அதை சொல்ல முடியாது, பிறகு சொல்ல முடியும். அதே மாதிரி 6 பேர் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தோம், கருத்துக்கள் சொல்லப்பட்டது, ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொன்னோம். நாகரிகம் கருதி அந்த 6 பேர் பேரை வெளியே சொல்லக்கூடாது. அவ்வளோ நாகரிகம் பார்க்குறவர் அந்த 6 பேர் எதுக்கு சொல்ல மாட்டி விடணும்? இப்போ அந்த 6 பேர் நீங்கள் போயிட்டீங்க தாவேகாக்கு, உங்கள் விஜய்னு, இப்போ அந்த 6 பேரில் 5 பேருக்கு பயமா இருக்கும்ல, நம்மள எதனா கேட்பாரோ. சிலர் சொல்றாங்கல்ல, செங்கோட்டையன் பின்னால
போவாங்க சிலரு அப்படின்னு. யார் வேணா போலாங்க, அது பிரச்சனை கிடையாது. அவர் தான் யாரையுமே நிறுத்துறதே கிடையாது. போயிட்டு வாங்கோ பா, ஓகே, அடுத்து போயிட்டாரு, ஒருத்தர் காலி, அடுத்தது யாருப்பா யாருப்பானாலும் அந்த பவானி படத்துல நடக்கும்ல, நான் வேணா சாம்பிள் காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே வந்து இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் ஈரோட்ல வந்து போட்டார் ஆளை. அடுத்தது அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியில என்னன்னா, இவர் இல்லைன்னா அவரு, அவர் இல்லைன்னா அவரு. இப்போ உங்க 2 பேருக்கும் போண்டா வேணான்ட்டீங்கன்னா, நான் தம்பி கேமராமேனை கூப்பிட்டு என்னப்பா அப்படின்னா, நல்லா தானே இருக்கேன் போண்டான்னு. அது மாதிரிதான். அதனால அந்த கட்சியில சாய்ஸஸ் இருக்கு. இது மாதிரி சின்னம் இல்லாம போய் டிடிவி தினகரன் நின்னாரு, குக்கர்ல ஜெயிச்சாரு. அன்னைக்கு ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன? அதிமுகல இருந்தவர்களோட உழைப்பு. சின்னம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதிமுக தொண்டர்களோட உழைப்புனால ஆர்கே நகர்ல ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து ஜெயிச்சாங்க. சிலர் 20 ரூபாய் நோட்டுலாம் சொன்னாங்க சார். அதுதான் அதுதான் அது வெற்றிவேலோட உழைப்பு, செந்தில் பாலாஜியோட உழைப்பு. அப்புறம் அங்க ஒருத்தர் சந்தானம் இருந்தாரு, பகுதி செயலாளர். அந்த ஆர்கே நகர் விரல் மாதிரி போவோம், அது எல்லாமே மேப் நூல் புடிச்ச மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்ம போதி தர்மர் விராலிமலை விஜயபாஸ்கர், அவரோட உழைப்பு. அப்புறம் 20 ரூபா நோட்டு. இவ்வளவு பேர் உழைச்சி தானே டிடி தினகரன் ஜெயிக்க வச்சாங்க. அவ்வளவு பேர் உழைப்பு வீணாயிடுச்சு சார். அதை பத்தி டிடி தினகரன் கவலை இல்லையே. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரே நேரத்துல அன்னைக்கு டிடி தினகரன் அவர்கள் ஸ்டாலின் எதிர்த்தார். அன்னைக்கு டிடி தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் இருந்தது, ஓபிஎஸ் எதிர்த்தார். அன்னைக்கு டிடி தினகரன் அவர்கள் மோடி எதிர்த்தார். இவங்க எல்லாத்தை விட நான் வந்து செல்வாக்கான அரசியல்வாதி, நான் வந்து ஆளுமை, நான் பத்திரிகையாளர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசுவேன், நான் தான் இனிமேல்ட்டுன்ற மாதிரி ஒரு பர்செப்ஷன் இருந்தது. மக்கள் அதை நம்பினாங்க, ஏற்று ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் என்னைக்கு பிஜேபி பற்றி அவர் பேசுறதை நிறுத்தினாரோ அதுக்கப்புறம் வெற்றிவேல் இறந்துட்டார். அதுல இருந்து சறுக்கு முகம் தான். அதோட இறங்கி இறங்கி கடைசியில் என்ன பண்ணிட்டார், இப்போ மோடி எதிர்ப்பாருன்னு பார்த்தா விஜயை வாழ்த்திக்கிட்டு இருக்காரு. எப்பா அந்த விஜயே மோடி கிட்ட போய் சேர்ந்துருவாரோ தெரியலையப்பா அப்படின்ற மாதிரி சிக்கல் இருக்கு. செங்கோட்டையனும் கூட பாரத பிரதமர் மோடி தான் வந்து சிறந்த ஆட்சியை கொடுக்குறாருலாம் பேசியிருந்தாருல. ஆமா, ஆனா அவங்க கூப்பிட்டு பார்க்கலையே. பார்த்துருந்தா ஏன் போயிருக்க போறாரு? அந்த இபிஎஸ் அவரை தானே பார்க்குறாரு, என்ன பார்க்கல. நான் எம்மா சீனியர் நான், அப்ப என்ன பார்த்துருக்கணும் இல்லையா? எடப்பாடி இல்லைன்னு சொல்லியிருந்தாருன்னா செங்கோட்டையனுக்கான சாய்ஸ் இருக்கு. எடப்பாடியே தான் இருக்காரு, அப்புறம் என்ன? அதுதாங்க, அது செங்கோட்டையன் அவர்களுக்கு புரியல. ஆல்ரெடி அண்ணாமலைக்கே பதவி போய் உக்காந்துருக்காப்புல. பதவி போன அண்ணாமலை என்ன பண்ணிட்டாப்புல, எனக்கு ஒண்டிதான் பதவி போச்சா, இது உங்களையும் காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சும்மா இல்லாமல் போயிட்டு, அண்ணே நீங்கள் எம்மா பெரிய ஆளு, எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறீங்க, நீங்கள் தானே வந்திருக்கணும். நானா தம்பி? ஆமாட, ஜி உங்களை மனசு அப்படி வச்சிருக்கிறாப்பல. அண்ணாமலை இருக்காரா? கண்டிப்பா இருப்பாரு. நீங்க எல்லா பக்கத்தையும் சேர்த்து பாருங்க, டிரான்ஸ்ஃபார்மர் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாருங்க. அண்ணாமலை, டிடிவி, அதுக்கப்புறம் ஓபிஎஸ். இதுல ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு தான். இப்போ ஓபிஎஸோட நிலைமை தான் ரொம்ப மோசம் இதுல. ஏன்னா சும்மா இருந்த ஓபிஎஸ் அவர் எப்பயுமே பசும்பொண்ணுக்கு போறது அவருக்கு வழக்கம் தான், டிடிவி தினகரனும் போறது வழக்கம் தான். இவர் சம்பந்தமே ஏதாவது புதுசா ராமநாதபுரம் போய் நானும் இருக்கேன் உங்க கூட அப்படின்லாம் ஒரு சமிக்கையை காட்டி இன்னைக்கு நட்டாத்துல விட்டு ஓடி வந்துட்டார். இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை பார்த்தா நேற்று வரணும் அந்த மனோஜ் பாண்டியனை காணோம். எங்கே பானா அறிவாலயம். சரி, செங்கோட்டை கோயம்புத்தூர்லேருந்து வந்துருக்குறாப்புல, ஈரோடுலேருந்து நமக்கு பெரியார் மண். திரும்பி பார்த்தா இப்போ செங்கோட்டையனே காணோம். இப்படி போயிடுச்சுன்னா அப்புறம் கடைசியில் ஓபி ரவீந்திரநாத் ஒண்டி தான் இருப்பார் அவர் கூட. இதெல்லாம் அதாவது இதில் செங்கோட்டையன் கொஞ்சம் புத்திசாலி, காலக்கெடு ரொம்ப நாள் கொடுக்கல, 10 நாள் கொடுத்தாரு. அப்புறம் எடப்பாடி வந்து அவர் வந்து லேட்டாக கட்சி விட்டு நீக்கினாரு. அதை பயன்படுத்தி இப்போ உஷாராக போய் தாவே கலசி. ஏன்னா நீங்கள் அவர் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, அரசியல் பண்ணணும் செங்கோட்டையன் அவர்களுக்கு அவரோட ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு கட்சி கொடுத்து அங்கே லோக்கலில் அரசியல் பண்ணணும். ஒரு அரசியல்வாதியை போய் வீட்டிலேயே இருந்தா இவங்களுக்குலாம் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அதுதான் அதில் அடுத்த சிறப்பு. கிட்டத்தட்ட 77 அகவை தாண்டி 78 நெருங்குறாராம் சாரு. 83 வந்துடும். இவர் 5 வருஷம் ஆட்சியில் இது எம்எல்ஏ வானா 83 வயசு வரலும் திடகாத்தமாக சேவை செய்ய முடியும்னு நினைக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார், இபிஎஸ் அந்த 77 வயசுக்கார் போயிட்டாரு, அவர் பதவி யாருக்கு வேணும், கை தூக்குங்க அப்படின்னு போது இந்த பவானி படத்துல இவர் பண்ணுவார்ல விஜய் சேதுபதி, அது மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்காரு இபிஎஸ். இல்ல ஆனா வேற யாருன்னா இப்ப குரல் கேட்பாரு, வேற யாருன்னா கருத்து பிரச்சனை இல்ல ஐவர் குழு இயக்கணும் ஒண்ணு சேர்க்கணும் மாதிரி எதனா இருக்காப்பா? இல்ல செங்கோட்டையன் அங்க போனதுனால விஜய் ஏடிஎம்கே கூட டைப் வைக்க முடியாது, என்டிஏக்குள்ள வர முடியாதுன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அதெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம்லாம் செங்கோட்டையனுக்கெல்லாம் அமித்ஷா கொடுக்க மாட்டார். அதாவதுங்க இன்னும் அவங்க வந்து வரவே இல்லை. இந்த படம் பார்த்துருப்பீங்கள்ல, இந்த பாகுபலியில் கடைசியில் வந்து இந்த இவர் வந்து ஒரு இந்த அம்பு சுற்றிக்கினே வரும், எல்லாத்தையும் வெட்டிக்கினே ஒரு வண்டியில் வருவார்ல வில்ல, அந்த மாதிரி அவர் வந்து பொங்கல் கழிச்சு வருவார். யாரு? அமித்ஷா.
அவர் வரும்போது இதெல்லாம் ஒரு பொருள் கிடையாது. யார் யாரோட போனோம், யார் ஜெயிலுக்கு போனோம், யார் வெளில இருந்து அரசியல் பண்ணோம், டெல்லி பார்த்தோம். அரவிந்த் கெஜ்ரிவாலை விட, சிவசேனாவை விட, என்சிபி சரத்பவாரை விட, ஆர்ஜேடியை விட நீங்கெல்லாம் பலசாலி நீங்க நம்புறீங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொதுமக்கள் பழி வாங்கலாம், பொதுமக்கள் எதிர்க்கலாம். 1000 காரணம் இருக்கு அவங்களுக்கு பிஜேபி எதிர்க்கிறதுக்கு. வயிற்ற கட்டி வாயை கட்டி சேர்த்து வச்சா நீங்க வரியை கட்டி வாங்கிட்டு வரி தீவிரவாதம் பண்ணி மக்களை வந்து வாழ்வாதாரத்தை பாதிக்கு உள்ளாகன்னு தான் பாரதிய ஜனதா கட்சி. ஆனா இங்க தமிழகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் பிஜேபி எதிர்க்கிற அளவுக்கு இவங்களுக்கும் கை சுத்தம் இல்ல, நெஞ்சில நெஞ்சுறுதியும் இல்லைன்றது நான் பாக்குறது. அம்மையார் ஜெயலலிதாவோட போயிடுச்சு. ஆனா அதை விட பெரிய ஆளா இருக்காருல்ல எடப்பாடி. கட்சி இருக்கு, சின்னம் இருக்கு, சேர்ந்து பயணம் பண்ணிட்டு போயிடுவாரு பிஜேபியோட. கட்சி இருக்கு, சின்னம் இருக்கு, தொடர்ந்து இருக்கட்டும். இல்லாமலும் இருந்தார்ல சார். அதெல்லாம் அதுதாங்க, அந்த தைரியம் இருக்குங்க. பிஜேபிக்கு தேவைப்படுற நேரத்துல பிஜேபி கூட்டணிக்கு கூப்பிட்டு டெல்லியில கையை பிடிச்சி நின்னப்ப இந்த 6 பேர் நிர்பந்தம் பண்ணாங்கன்றாங்களே, என்னத்துக்கு நிர்பந்தம் பண்ணாங்க? அது என்ன சொன்னாரா செங்கோட்டையன்? ஆனால் வழக்குகள் நிலுவை, அதுதான் காரணம். அதை சொல்ல மாட்டாங்க. அதான் சொன்னேன் இல்லைங்களா, அப்படியே அதுக்குள்ளே பேசிட்டு அப்படியே போயிடுவாங்கன்ட்டுன்னு. எங்கே வழக்கு நம்ம மேலே திரும்பிட போதோ அப்போ தான் செந்தில் பாலாஜிலாம் அழுத்தம் கொடுத்துட்டு இருந்த பீரியட் இதெல்லாம் நடக்கும்போது. அது அப்போ நமக்கும் வந்துச்சுன்னா அந்த அமலாக்கத்துறை அப்படிக்காவே போட்டோம். எதுக்குண்ணே, நமக்கு பார்த்தாவே பயமா இருக்கு, கஷ்டப்பட்டு நம்ம லஞ்சம் லாவண்யம் பண்ணுவோம், அது வந்து கணக்கெல்லாம் தாவேக்கா போனதுனால அமலாக்கத்துறை வர போறது இல்ல. யாருக்கு? செங்கோட்டையனுக்கா? அவருக்கு அந்த அளவுக்கு மோசமான ஒரு அரசியல்வாதி இல்லை. ஊழல் குற்றச்சாட்டு என்பது செங்கோட்டையன் மீது வேற இல்லை, வேற சில குற்றச்சாட்டுகள் இருக்கு, அதை நான் பேச மாட்டேன். அது அரசியல் நல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும், அதுக்குள்ள நான் போக மாட்டேன். சீனியர் சார், பல அதுதான் சூப்பர் சீனியர் அவரு. அம்மையார் ஜெயலலிதா கிட்ட அரசியல் தெரிஞ்சவங்க. அந்த காலகட்டத்திலே ஜெயலலிதா கிட்ட ஒரு அதிருப்தி இருந்துச்சுல்ல, இருந்ததுனாலதான் அவர் வெளியில வச்சாங்க, இருந்ததுனாலதான் வெளியில வச்சிருந்தாங்க. இவர் தான் இபிஎஸ் தான் வந்து அவரை அமைச்சராக்கி திருப்பி. கூவத்தூர் ரெசார்ட்ல ஒரு சம்பவம்லாம் நடந்துச்சுல, அதுல வந்து எடப்பாடி வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இல்ல, செங்கோட்டையன் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்றது வெளிப்படையா இல்ல, அதுதான் உண்மை. அம்மையார் சசிகலா அவர்கள் செங்கோட்டையனை நம்பி செங்கோட்டையனை கூப்பிட்டு, எப்பா இது மாதிரி பஞ்சாயத்தா இருக்கு, பிரச்சனை இருக்கு, இது எப்படி சரி செய்ய போறப்போ நம்மளால் டைம் கேட்டார். வழக்கம் போல எப்பவுமே டைம் நிறைய கேட்பாரு இவர். டைமே கேட்டு இருக்கும்போது அங்கே வந்து நம்ம இவரு என்ன பண்ணிட்டார், பவானி இபிஎஸ் அவர் கை தூக்குறாரு, நான் பண்ண முடியும் அப்படின்னு. கேஜிஎஃப் படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, ராகி பை மாதிரி, நான் பார்த்துக்கிறேன் மம்மி அப்படி, ஸ்மால் மம்மின்ற மாதிரி அவர் இறங்குறாரு. அவர் இறங்கினோன்னா 2 நாள் ஏதோ அவகாசம் கேட்டார். ஒரு நாள் சாயந்தரம் முடிச்சுட்டு எல்லா எம்எல்ஏவும் ஹாப்பி இன்று முதல் ஹாப்பின்னு சொல்லிட்டு எல்லாம் இபிஎஸ் தலைவர் ஏற்றிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு போனவங்க அதில் முக்கால்வாசி பேர் இன்னொருலாம் அங்கே தான் இருக்கிறாங்க, அவர்கிட்ட தான் இருக்கிறாங்க. அதாவதுங்க சசிகலா ரொம்ப அன்ஹாப்பி தானே சார். அதுக்கே நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க தான் பாவம். இப்போ நான் எப்படி பார்த்தா இவங்க எல்லாமே வந்து சின்னமாவா நட்டத்தில் விட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. அதாவது ஏதோ இபிஎஸ் ஒண்டி தான் துரோகம் செய்தார் போல் டிடிவி தினகரன் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போனாங்க. எப்பா வரவேறலும் பத்திரமா பார்த்துக்கன்னு. அவர் பார்த்துக்கலையே. அவரோட அணுகுமுறை, வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது, கடின சொல் பயன்படுத்துறது, அதெல்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனை. அப்புறம் இவர் வெங்கடேஷன் ஒருத்தர் கூட இருந்தாங்க. அப்போ சிவி சண்முகம், எனக்கு சிவிஎஸ்ஸை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளால் வந்து விழுப்புரத்துக்காரர் வந்து உண்மையை அப்படியே பட்டு பேசிட்டு போயிடுவார். உங்ககிட்ட தான் நான் ராஜா குத்துட்டு போனாங்க, என் ராசா கட்சியை பத்திரமா பார்த்துக்கன்னு போட்டு வச்சு, அப்புறம் இப்போ வந்து கேட்குற போயிடுச்சு, அவ்வளோதான், உங்களுக்கும் எங்களுக்கும் இனிமேல் சங்காத்தமே இல்லை, உங்கள் குடும்பம் போதும் அப்படின்னாருல சிவி சண்முகம். இந்த தைரியத்தோட இந்த நெஞ்சுறுதியோட எத்தனை பேர் பேச முடியும்? அதுதான் அதிமுக பெல்ட்டு அது. அதனால அவங்களுக்கு வந்து நடந்தது, அதுக்கும் காரணம் பிஜேபி தான். ஆமா, அதுக்கும் காரணம் பிஜேபி தான். அதனால பிஜேபி என்ன பண்ண போகுதுன்றது பார்க்கணும். 4.5 வருஷம் ஆட்சி நீடிச்சதுக்கே காரணம் பிஜேபி தான் எடப்பாடி வெளிப்படையா சொல்லிட்டாருல. ஆமா, அதுவும் அவரே சொல்லிட்டாரு. ஓட்டு போட்ட மக்களை விட பிஜேபி தான் காரணம், அவருமே சொல்லிட்டாரு. இது வந்துங்க இனிமேல்ட்டு வந்து இபிஎஸ்க்கு வந்து தலைவலிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வருது. நீங்க நம்ம வந்து ஒரு சைடு விமர்சனங்கள், ஒரு சைடு வந்து பலவீனம், பிரியுது, வாக்கு சிதறுது, இதெல்லாம் நம்ம ஒரு சைடு நிறைய பேசுவோம். அதுதான் கிட்டத்தட்ட 4 வருஷமா பேசிட்டு இருக்கோம். இதனுடைய அதர் சைட்ஸ் என்னன்னு பார்க்கும்போது இபிஎஸ்க்கு வந்து இனிமேல் ஈரோடுல வந்து இப்போ செங்கோட்டையன் மாவட்ட செயலர் இருக்காருன்னா பொறுப்பாக அவர் எடுத்து செய்கிறாரு கொண்டாருன்னா அங்கே அடுத்த கட்ட தலைவர் வந்திருக்க மாட்டார். அது ஒரு பிரச்சனை தான். இப்போ இதே வந்து தேர்தலுக்கு முன்னாடி போய் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போய் செங்கோட்டையன் அவர்கள் போய் தாவேக்கால இணைஞ்சி கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் சரி செஞ்சு பண்ணியிருந்தாருன்னா கரூர் சம்பவமே கூட நடந்திருக்கு. இல்லை அப்படின்னா இடைத்தேர்தல் வந்திருக்குமே சார். அதுக்கு என்ன பண்ண முடியும்?
இடைத்தேர்தல் வரணும். இடைத்தேர்தல் வந்தா தாவேக்கா நிக்காது அதுல. செங்கோட்டையன் சொன்னாரு, அதாவது இடைத்தேர்தல்ல கூட வந்து இங்க நம்ம ஏன் பின்வாங்கணும்னா அதுக்கு காரணம் பாஜகவோட கூட்டணி தான் ம். அப்படின்லாம் சொன்னார் தானே. அதெல்லாம் சொன்னார்ல, அப்புறம் எதுக்கு பிஜேபி பார்க்க போனாரு? பாஜகவை எதிர்த்து பேசுவதற்கு பாஜகவோட நட்பு பாராட்டுறவருக்கு எந்த தார்மீக கருத்தும் இருக்கு? இல்ல அது இன்னைக்கு அரசியல்ல அது ஒரு புரியாத புதிரா இருக்கு சார். பாஜகவோட சேர்ந்தா ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். பாஜகவோட சேர்ந்தா ஃபர்ஸ்ட் நட்டாத்துல இருக்க இருப்பீங்க, முடியல. ஃபர்ஸ்ட் நடுத்தெரு வந்துருவீங்க. நான் ஆனா எடுத்துக்காட்டு பாஜகவோட சேராம இருக்க முடியலையே. சேரனா அமலாக்கத்துறை வரும். இவ்வளவுதான். பாஜகவோட சேர்ந்தா அரசியல்ல இப்ப நட்டாத்து. ஜெயக்குமார் எவ்வளவு பேசினார்ல, ஆமா. இன்னைக்கு பேசவே மாட்டாரு. எதுக்கு? சரி, பாஜக ஒண்டிதான பழி வாங்குச்சா? நீங்க திமுக ஆட்சி வந்த பொழுது என் மீது வந்து ஒருத்தரை வந்து அரை நிர்வாணமா எடுத்துட்டு போயிட்டாரு, ஒருத்தர் சொக்காய் கட்டி இவர் கைது பண்ணாரு ஆமா, சொல்லிட்டு ஆமா, இவரைய கூட்டு போய் ஜெயில 3 நாள் வச்சீங்கல்ல, கஷ்டப்படுத்தினீங்கல்ல. அப்போ அவர் பாப்பார்ல, பிஜேபி நமக்கு பெரிய எதிரியா, திமுக நமக்கு பெரிய எதிரியா? திமுக தான் அப்படின்னு மாறிடுவார். அந்த மாதிரி ஒரு தன்மை மாறும் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்துங்க சரி, அதிமுகன்றதோட பெரிய எதிரின்னு பாக்குறது வேற. ம். ஆனா நான் முடிசூடா மன்னனா இருந்தேன் ம். ராயபுரத்துல. இப்போ சொல்லணும்னு சொல்லுங்க, முடிசூடா மன்னனா இருந்தேன், அமித்ஷா அடுத்த முறை வந்து பிரச்சாரம் பண்ண நான் தோத்து போயிடுறேன்னு சொல்லுங்க. இப்போ இப்ப பேசல அவரு. அது பேச மாட்டார். எப்படி? இந்த சூனாப்பானா கதை தான். நீ தான் பெரிய ஆள் இல்ல, பேசு பேசு, ஆடெல்லாம் திருடு போல அப்படின்ட்டுருவாங்க. ஏங்க, இனிமேல்ட்டு இந்த கூட்டணியில இருந்துகிட்டு, என்டிஏ கூட்டணியில இருந்துட்டு அந்த கூட்டணிக்கு எதிராக கருத்துகளோ விமர்சனங்களோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை அமித்ஷா கட்சி விட்டு தூக்கிடுவாங்க. அண்ணாமலை உட்பட. அண்ணாமலைக்கு அதுதான் நடந்தது. நீங்க பொழுதுக்கும் சரி, இப்ப மோடியை சந்திச்சு பேசியிருக்காருல்ல, மோடி கோவைக்கு வரும்போது. அது அன்பா இப்படி அடிச்சாரு, அடுத்த முறை சரியா கேட்கலாம் இன்னும் ஓங்கி அடிப்பாரு. எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஆமா, சொன்னாரா அதாவது சொல்றாங்க. இங்க கை வச்சா அதுக்கு ஒரு மீனிங், இங்க கை வச்சா முடிஞ்சது. ஸ்வாஹா சுக்லாம், இந்த நெருப்புல எல்லாத்தையுமே ஸ்வாஹா சொல்லிட்டு கடைசியில அக்னியில நீங்க போட்டுருவாங்க. மோடி சசிகலா தல்ல கை வச்சார்ல, அது ஞாபகம் அது வருது. மக்களுக்கு, ஆமா உங்களுக்கு ஞாபகம் வரும், மக்களுக்கு புரியணும்ல, அதுதான் நான் சொல்றேன். அதனால இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, 3/4 அடி தான். சொல் பேச்சியாளர்னா அடுத்து தலைமையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார், அதோட முடிஞ்சு போயிடும். அதாவதுங்க, மோடி அவர்களை வந்து நம்ம அரசியல்வாதியை வந்து அவரோட கொள்கை ரீதியா மக்கள் சார்ந்தது பேசுறது வேற, அடிப்படையில் இவங்க என்ன பண்றாங்கன்றத பார்க்க இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு. இப்போ வேலை எல்லாம் இல்லை, பீகார் தேர்தல் வேற முடிஞ்சு போச்சு, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு சைடு இருக்குது, இங்க தமிழ்நாட்டுல கேரளால வேலை கிடையாது. தமிழ்நாட்டுல காத்து வீசுதுன்னு சொல்றாருல்ல மோடி. காத்து வீசுது வரும்போதே நான் ஐட்டங்களெல்லாம் புஷ்னு வரும்போதே இந்த அமலாக்கத்துறை ஹாப்பி, இந்த சிபிஐ, இந்த எலெக்ஷன் கமிஷன், அவங்கன்னா இதுதானே அவங்களுக்கு தெரியும். மக்களோட மனசுக்குள்ள போய் ஜெயிக்கிறாங்கன்றது ஒரு பார்வை. ஒரு சில மாநிலத்துல தகுடு தத்துவம் வேலை பண்ணி அவங்க ஜெயிக்கிறாங்க. சரிங்க சார், இப்ப விஜயோட மனநிலை எப்படி சார்? தெம்பா இருப்பாரா? எப்ப எதுக்கு தெம்பா? சிபிஐ விசாரணை இருக்கும், எப்படி தெம்பா இருக்கும்? 40 பேர் செத்து போய்க்கிறாங்க, எப்படி தெம்பா இருக்க முடியும்? எம்ஜிஆர் விசுவாசி வந்திருக்காரு, 50 ஆண்டுகள் அரசியலுக்கு சொந்த. சரி, நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், எம்ஜிஆர் கொண்டு வந்த மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். அதுதான் நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். ஒரு 33% வாக்குகள் இவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பத்திரிகையாளர் நம்புறாங்க. நானும் அவங்களுக்கால அதை நம்பிட்டேன். இவர்கிட்ட ஒரு 8% வாக்கு இருக்கு. ஏன்னா இவர் டிடிவி தினகரனை விட இவர் பெரியவர், பாட்டாளி மக்கள் கட்சியோட பெரியவர், நாம் தமிழர் கட்சியோட இவர் பெரியவர். யாரு? செங்கோட்டையன் ஐயா. இவர்கிட்ட ஒரு 8% இருக்கு. இந்த 33 8 சேர்த்து எவ்வளவு வருது? 41. இல்ல, 8% தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல, தமிழ்நாடு பூரா செங்கோட்டையனுக்கு இருக்கு. ரைட்டுங்களா? இந்த 33ஓட 8 சேர்த்து எவ்வளவு ஆச்சு? 41. திமுக கிட்ட இப்ப 40 இருக்கு. ஏன்னா ஆட்சியில் இருக்க காரணத்தால கெட்ட பேர்ல ஒரு 5% வாக்கு சரிஞ்சிச்சு. வழக்கமா ஒரு 4 to 5% ஆன்டி இன்கமிஷன்ல போ. அப்ப ஆட்சி பிடிக்கும் தாவேக்கா. அதான் அப்படி பேசிட்டா நீங்க இப்ப கேள்வி கேட்க மாட்டீங்கல்ல. இதுக்கு லாஜிக் தேவையில்லைல்ல. பார்க்கும்போது இப்ப என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன பேசிட்டு இருப்பாங்க? இப்ப நம்ம 2 பேர்த்த பத்தி தான் உலகமே பேசிட்டு இருக்கு, நாடே பேசிட்டு இருக்கு. ஆமா, அதான் ஒருத்தர் வந்துட்டு what the hell is happening? TVK no அப்படின்னார்ல, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னார்ல, அது மாதிரிதான் இதுவும் 33 + 8 41. இல்ல, இப்ப தாவேக்காவுக்கு கொள்கை இல்லைன்ற விமர்சனத்தெல்லாம் இருந்தா ஏன் வைக்க போறாங்க? இல்ல, எங்களுக்காக கொள்கை இல்ல அப்படிலாம் கேட்டாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு நாங்க தானே சொன்னோம். எல்லாமே 3 வார்த்தைங்க 4 வார்த்தைங்க. கொள்கைன்னா என்ன? பரந்தூர் விமான நிலையம் எப்படி விளக்குறது அப்படின்றது நாங்க தான் யோசனை சொல்றோம். கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வாங்கன்னு. சரி, இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அமித்ஷா வருவார்ல, அப்போ எதிரெல்லாம் சந்திக்க வேணாம், நீங்களும் ஸ்பெஷல் ஃப்ளைட்ல போவீங்க, அவரும் ஸ்பெஷல் ஃப்ளைட்ல போய் நட்டாத்துலயோ இல்லை நடுவானத்துலயோ எங்கேயோ மீட் பண்ணி இல்லை ஹெலிகாப்டர்ல எக்ஸ்சேஞ்ச் ஆகி கூட்டணிக்கு வரேன், நீட்டை விளக்குங்க, இப்போ எனக்கு ஒரு மாபா இருக்கும், எல்லாம் கூட பேசலாம்ல. அதாவதுங்க, இவரு நினைக்கிற மாதிரி எதிரி சார் யாரு? பாஜக. அதான் இந்த கொள்கை எதிரி. இதை தவிர்த்து வேற என்ன பேசினாரு இந்த 3 மாசம் 4 மாசத்துல? அரசியல் எதிரி திமுக வார்த்தை, இன்னொரு வார்த்தையா? எதிரினா எதிர்க்கணும், ஒரு வழக்காவது குறைந்தபட்சம் தொடுக்கணும். திமுகவை அவர் எதிர்க்கிற அளவு பாஜக எதிர்க்கிறது இல்லை. இல்லை, எதிர்த்து தான் பாருங்களேன். ஜெயக்குமாரே பேச மாட்டேன்றாரு,
விஜய்லாம் பேசினா அதனுடைய தாக்கம் எந்த மாதிரி இருக்கும்னு தாவேக்கால இருக்க கீழே இருக்க தொண்டர்களுக்கு தெரியாது. அப்ப பாவம், விஜய் அவர்கள் நல்லவர்கள். பாஜகவை எதிர்க்காததுனால எதிர்க்க மாட்டாருங்க. செங்கோட்டையன் அப்ப சேஃபா தான் இருப்பார். சேஃப் ஜோன் தான். செங்கோட்டையன் ஆல்ரெடி ஊழல் குற்றச்சாட்டுலாம் பெருசா இல்லை, முன்னாடி இருந்தது, அதெல்லாம் வந்து வழக்காடு பண்ணுறது ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. கூட போனாங்க பாருங்க 5 பேர், அவங்களுக்கு தான் பயம். இந்த சைடு அண்ணன் சேகர் பாபு இப்போ செங்கோட்டையன் போய் பேசியிருக்கிறாருல்ல, இப்போ அதெல்லாம் பார்ப்பாங்க. இவர் எதுக்கு அவரை போய் பார்த்தாரு, இதெல்லாம் பிஜேபி பார்ப்பாங்க. ஏன்னா கோயில் வேற, கோயில் இடம் இதெல்லாம் வேற இருக்கு. கோயில்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பூ புஷ்பம் குங்குமம். ஏன்னா மக்களை வந்து இது தாமரைப்பூ சொல்றீங்களா? ஆமா, தாமரைப்பூ எல்லாம் சேர்த்து இதெல்லாம் வந்து மக்களை வந்து வாழ்வாதாரத்துக்கு என்னன்னா இல்லை, இந்த மாதிரி அரசியல் பிஜேபிக்கு வரும், அதனால இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் எதுக்கு போனார், ஸ்கிரிப்ட்லேயே இல்லையே. இப்போ நம்ம வந்து செங்கோட்டையன் போறாரு, யூட்டர்ன் அடிக்கிறாரு, கேமராவெல்லாம் வச்சு ஜூம் பண்ணி போயிட்டு இருக்கிறீங்க காலையில இருந்து. சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் குறுக்குல வந்தாரு பாருங்க, சேகர் பாபு. அது வேற ஒரு மீம்ஸ் போட்டாங்க. திமுகவுக்கு அழைப்பு விடுத்ததாகவும் தகவலாம் வந்துச்சு. சும்மா வரும்போது அண்ணா வாங்கண்ணா வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு வாங்கல, அந்த மாதிரி தான். அவரே கன்ஃபியூஷன்ல இருக்கிறாரு, எங்க போறதுன்னு தெரியாம. செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரையிலும் அவர் வந்து ஃபேக் அண்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர். நிறைய பேர் வந்து பன்ருட்டியாரோட கம்பேர் பண்றாங்க. பன்ருட்டியார் வந்து திங்க் டேங்க், இவர் வந்து ஒரு செயல் வீரர். ஸ்ட்ராட்டஜிக் பொலிட்டீஷியனுக்கும் ஃபீல்டு ஒர்க்கர் பொலிட்டீஷியனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இவரால் செங்கோட்டையனால ஒரு வியூகத்தை சொல்லி அவர் வியூகத்தை வகுத்து அப்படியே விஜய்க்கு சொல்லிட்டு அப்படியே புரிஞ்சிடும். 40 நாள் இல்ல 40 நாள் நடுவுல பக்கத்தை காணும் மாதிரி வராம என்ன பண்றதே தெரியாம வீட்டுல முடங்கி இருந்தீங்களா இல்லையா? இப்ப சொல்றது செங்கோட்டையன் இருக்காருல்ல சார், செங்கோட்டை என்னன்னு சொல்லுவாரு, கூட்டம் போடலான்னு, எங்க வரீங்கன்னு. சரி, இப்போ முன்னாடி எல்லாம் எப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் நீங்க அதிமுக தொண்டர்கள் கிட்ட இல்ல கட்சிக்காரங்கிட்ட பேசுங்க, அப்படி காரை விட்டு இறங்கினாருன்னா அவர் பாட்டு மடமடன்னு போவார், எல்லாரும் போகும்போது வணக்கணும். இப்போ நாளைக்கு பனையூரில் போனாருன்னா காரு பெல் வச்சுனே இருப்பான், கதுவே திறக்காது. பொருளாளரையே வெளில நிற்க வச்சவங்க அவங்க. புதுசாக வந்த செங்கோட்டையன் அவரு ஐடி கார்டு எடுத்துன்னு வரல சார். இதெல்லாம் பாரு, கட்சி நிலைமை இப்படி இருந்தால் ஐடி கார்டு எடுத்துன்னு வரலன்னா என்ன பண்ண முடியும்? என்ன ஜோவாவா இல்லை இன்ஃபோசிஸா ஹெச்சிஎல்லா? ப்ளீஸ் ஓப்பன் த டோர், நான் தாங்க டியூ ஹெட்டு, பேக் அண்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் தான் பார்க்குறேன் அப்படின்னோடனே உடனே இன்டர்காமில் சார் யாரோ கணேஷா டியூ ஹெட்டா ப்ராஜெக்ட் லீடை பேசணுன்றாங்க, ஐடி நம்பர் எம்ப்ளாயி கோட் ஓகே போகலாம் சார். இதுவாக ஒரு கட்சிக்கு அழகு? தகர டின்னு கட்டுறது, அதாவது தகர டின்னு, கிரீஸு டப்பா, இந்த கரூர் சம்பவம் எல்லாத்தையும் ஒரு செங்கோட்டையனை வச்சு மறைச்சிடலான்னு பார்க்குறீங்க பத்திரிகையாளர் இருந்தீங்களா? இப்ப இல்ல தாவேக்கா பத்தி பேசினா நல்லா போவோம். செங்கோட்டையன் தாவேக்காக்கு போறதுனால தாவேக்காக்கு பிளஸ் தானே? தாவேக்காக்கு பிளஸ் தான். தாவேக்காக்கு வந்து ஏன்னா செங்கோட்டையனுக்கு மைனஸ்ன்றார். செங்கோட்டையனுக்கு எந்த விதமான, அதாவது செங்கோட்டையன் கோபி செட்டிப்பாளையத்தை திருப்பி நின்று ஜெயிச்சுட்டு அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். நான் இன்னைக்கு பேசினது நவம்பர் மாதத்தில் நான் பேசினது தவறு, எனக்கு புரிதல் இல்லை. ஐயா செங்கோட்டையன் என்னை விட ஒரு வியூகமாக அங்கே இறங்கி வேலை செஞ்சு ஜெயிச்சிட்டாருன்றதை நான் புரிஞ்சுப்பேன். சும்மா நின்னாமே ரெட்டலையில் ஜெயிக்கக்கூடிய தன்மை படைத்தவர். இப்போது கஷ்டப்பட்டு உழைக்கணும், பகலா ஒவ்வொரு பூத்தாக போகணும், ஒவ்வொரு பூத்தாக போய் பார்க்கணும். ராஜினாமான்றது விளையாட்டு கிடையாதுங்க. செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருப்பாங்களே, அண்ணா கவலைப்படாதீங்கன்னா இளைஞர் சமுதாயம் நம்ம கிட்ட இருக்கு, இளைஞர் பட்டாளம் விஜய் கிட்ட இருக்கு, ஓட்டு போடுவாங்க. எப்பப்பானா அண்ணா நேற்று ட்விட்டரில் எவ்வளோ போட்டு போட்டேன் தெரியுமா, போட்டு உங்களுக்கு நைட்டே போட்டேண்ணா நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அப்படின்பா. இப்ப மதுரையில மாநாடு நடத்தும் போது விஜய் பேசும்போது யாருமே உட்காரல. இப்ப செங்கோட்டையன் அப்படி நடத்த முடியாதுல்ல? நடத்துவோம். இவருக்குன்னு புதுசா புஷியானந்திக்கல 84ன்னு சொல்லி அது மாதிரி நிறுத்துவோம். ஆதவர்ஜனா அவ்வளோ பெரிய அம்மா பணக்காரரு, அவரை ஒண்டி நான் முக்கியத்துவமாக கொடுக்குறோம். ஆதவர்ஜனா கொஞ்சம் பேசலாம், ஏன்னா ஃபண்டர்ன்றதுனால ஆர்கனைசேஷனால. இன்னொன்னு மதுரை கிழக்கு ஒரு சிலதெல்லாம் பழக்க வழக்கங்கள்லாம் குணாதிசயத்திலிருந்து வரணும். நானும் வந்து விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சிக்காரர்களை மதித்து நான் ஒரு பத்திரிகையாளராக பார்க்கல. சினிமா ஷூட்டிங்கில் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நீங்கள் எப்பேற்பட்ட ஆளானா இருந்துக்கோங்க. ஒரு ஹீரோனா அது அந்த காலத்துலேருந்து அது ஒரு கவர்ச்சி. ஹீரோ வர்றாருன்னா எல்லாம் அப்படியே செட்டு சைலண்ட் ஆகிடுவாங்க. சார் 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 சாருக்கு மோர் வேணுமா, இளநீர் வேணுமா, ஆப்பிள் வேணுமா, ஷூட்டிங்கே இருக்காது, இருந்தாலும் அது வேணுமா, கேரவேனில் ஏசி போட்டாச்சா, எல்லாம் 5-3 நடக்கும். அரசியல்லாம் அப்படி கிடையாது. 5வது ரவுண்டில் பிரதமர் மோடிக்கே பயத்தை காட்டானுங்க பரமானாங்க அயோத்தியாவில். என்னடா சொல்கிறீங்க, எல்லா இடமும் ஜெயிக்குது, போயிடுமா வாரணாசி, வந்துதா இல்லையா? அதுதான் மக்களோட சக்தி. அந்த மக்களோட சக்தி கிட்ட இந்த சாரு மோருலாம் இல்லை, கையெத்தி இப்படி கும்பிட்டு ஐயா அம்மா அப்பா ஓட்டு போடுங்கப்பா இப்படி போனோம். இப்படி ஓட்டு போனால் மக்கள் பார்ப்பாங்க, ஓகே நம்மள மதிக்கிறாரு இல்லை இவர், 5 வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து இல்லை, சரிப்பா போடுறேன் அப்படின்னுவாங்க. இதான் மக்கள். அதனால் திரை வேறு தரை வேறு. அதனால் வந்து இப்போ செங்கோட்டையன் போனது அவருக்கு நல்லது. யாருக்கு? விஜய்க்கு.
செங்கோட்டையனுக்கு இல்ல. வடிவேல் டைலாக் மாதிரி தரையில வந்ததெல்லாம் திரையில வருதுன்னு வரலாம். அது மாதிரிங்க வந்து இந்த அரசியல் பார்க்கணும். செங்கோட்டையன் வந்து இப்போ இங்கே போனது வந்து கண்டிப்பாக இப்போ இதெல்லாம் நம்ம இங்கே பனையூரில் போய் பார்த்தாரு, இதையே பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம. இங்கே இருக்கிற சென்னை வீட்டில் ஒருத்தர் டெல்லிக்கு போயிருக்காருல, நயினார் நாகேந்திரா, அவருக்கு போகிற இடத்துல கூட்டம் சரியாக வரல அப்படின்னு அதை வேற ரிவ்யூ பண்ணுறாங்க பிஜேபி. என்ன நீ வண்டி எடுத்துன்னு போறீங்க, அண்ணாமலை அளவுக்கு உங்களுக்கு சவுண்ட் இல்லையாமே அப்படின்றாங்க. இவர் கூட இருக்கவங்க சொன்னாங்க, அண்ணாமலை அவரே போகும்போது கூட சவுண்ட் எல்லாம் போட்டுன்னு போவாருங்க, இவருக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி. அவரு என்ன சொல்றாருன்னு தெரியணும்ல. இந்த மாதிரி நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தார, நம்ம பச்சி நம்ம ஸ்லீப்பர் செல்லு இப்போ தாவேகால போயிட்டாப்புல, டிரான்ஸ்ஃபார்மர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த படம்லாம் பார்ப்பீங்கல்ல, இந்த படத்துலலாம் வந்து இன்னொரு லேப்டாப்ல இன்னொரு சிஸ்டத்தை எதுவுமே சிப்பு சொருவாங்க. ஒருவேளை செங்கோட்டையன் இப்ப சிப்பா இருந்தா, என்டிஏ சிப்பா இருந்தா என்ன பண்ணுவீங்க? தாவேகால போய் அங்க ஆப்ரேட். இப்ப செங்கோட்டையனை தாவேக்கா தொண்டர்களாலேயோ இல்ல தாவேக்கா நிர்வாகிகளோ மானிட்டர் பண்ண முடியுமா? அவரோட சீனியாரிட்டிக்கு செங்கோட்டையனை தவிர்த்துட்டு விஜயால இனிமேல்ட்டு ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ண முடியுமா? பழக்க தோசையில் திடீர்னு ஓபிஎஸ் பேசுறாரு நைட்ல, அப்பா என்னப்பா நடக்குதுங்க, அண்ணா சொல்லுங்கண்ணா, என்னண்ணா மாறும் வேற குரல்லேருந்து வரீங்க? ஆமாப்பா, மாவட்ட செயலர் நம்ம குன்னூர் ராமச்சந்திரன் அவர் நம்பருப்பா, மாவட்ட செயலர் நம்பர் இது. சரிண்ணா சொல்லுங்கண்ணா, என்னப்பா விஜய் என்ன சொல்கிறாங்களா, தேருமா தேராதா, என்ன பண்ணலாம் என்ன? இப்போ தாவேக்கா தகவல் இன்னும் கொஞ்சம் வெளில போகும் செங்கோட்டையன் மூலமா. அப்புறமா அது எப்போ வரும்னா, தேர்தலெல்லாம் முடிச்சோன்னா நாங்கள் 4 பேர் சந்தித்தோம். அதை பேரை சொல்ல முடியாது. டிஜிபி கமிச்ச லெட்டர்லாம் வந்துருச்சு. அதான் சொல்றேன், யாரோட ஸ்லீப்பர் செல்லுன்னு இன்னும் 3-4 மாசத்துக்கு தெரியவே தெரியாது. அப்படியே மதுரை கிழக்கு விஜய், திருமங்கலம் விஜய்னு சொன்னார்ல, இப்ப கோபிச்செட்டிப்பாளையத்துல சொல்ல மாட்டார். அப்ப என்ன கூப்பிட்டு அசிங்கப்படுத்தீங்களா? எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி 9 வாட்டி சட்டம் 234 தொகுதியில விஜய் தான் நிக்கணும். இல்ல 233 தான். இப்ப செங்கோட்டை ஆமா, ஆதவர்ஜினாவோடவும் செங்கோட்டையனை ஒப்பிட முடியாது. நிர்மல்குமார் அவங்களும் இல்ல அருமை சகோதரர் ராஜ்மோகனோட ஒப்பிட முடியாது. 4 வந்து வேணா கூட இது உங்களோட முடிவு. இல்ல கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் தான் நிக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி விரும்புறாராம். நிக்கிட்டோம். ஓட்டு பிரியல சார். ஆமா, திமுகவுக்கு சாதகமா இருக்குமா? அது திமுக அங்க ஒரு சாதகமா இருக்கு வாய்ப்பு இருக்கும். ஓட்டு பிரியுமோ திமுக அந்த தொகுதியில சாதகமா இருக்கும். இல்ல சரியான கேண்டிடேட் போடுறாங்க, எதிர்ப்பு அலை வருது அப்படின்னு வராங்க, இல்ல அங்கேயுமே ஒரு சூப்பர் ஸ்டார் எடுத்துட்டு போய் இறக்குறாங்க, இல்ல அண்ணாமலையை போயிட்டு நீ தானே வளர்த்த இதெல்லாம் கோபிச்செட்டிப்பாளையத்துல போய் நில்லு அப்படின்னாங்கன்னா, அவர் சூப்பர் ஸ்டார் தான் சார். நான் கூட பேப்பர்ல எழுதி வச்சுக்கலாங்க சூப்பர் ஸ்டாருன்னு. ரஜினி ரசிகர் ஒருத்தர் விடுவாங்களா என்ன? ட்ரால் பண்ண மாட்டாங்க, கழுவி ஊத்த மாட்டாங்க. ரஜினி சார் இருக்கிற வெறும் சூப்பர் ஸ்டார், ஒரே சூப்பர் ஸ்டார் அவர் தான். புதுசா பேர் வச்சுக்கலாம், அதெல்லாம் கிடையாது. அதனால அண்ணாமலைக்கும் இருக்கு. அதாவது அவரும் ஏன்னா இப்போ இன்னொன்று பாருங்க, இதுல வேடிக்கை என்னன்னா, அண்ணாமலை எதுவுமே பேசாம இருக்காரு 2 நாளா இதை பத்தி. அவருடைய இணைப்பு முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சுல. ஃபர்ஸ்ட் அப்ப எல்லாம் பண்ணதெல்லாம் வெற்றி, இதுதான் தோல்வி. அண்ணாமலை வந்ததுல இருந்து எல்லாமே வெற்றி தான். இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, ஐபிஎஸ் அதிகாரின்றதுனால அதிகாரிகள் கொஞ்சம் பேர் இவருக்கு பழக்கம், பேட்ச்மேட்ஸ், அவங்கள வச்சு பொய்யான தகவலா போட்டு ரிப்போர்ட்டை போட்டு ஐபி ரிப்போர்ட்ல இதை சேரு, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ல அதை சேரு, ஜி கிட்ட அதை சொல்லு, சந்தோஷ் ஜி கிட்ட இதை சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி, அண்ணா நாங்க தான் நான் மாற்றி இப்ப விஜய் பேசுறாருல, இதையே தான் பேசிக்கிட்டு இருந்தாரு அண்ணாமலை. இல்ல இப்ப பால் பண்ண வைக்கிறதுக்கான கட்டமைப்பு கொண்டாடல. எஸ்டேட்டுங்க, ரியல் எஸ்டேட். அது பால், அதாவது நீங்க வந்து என்ன சொல்றது, வெறும்னே காரு ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சா அது சிட்டில இருக்கிறது. அது அடுத்த கேட்டகிரி. ஆடு மாடெல்லாம் வச்சு அங்கேயே பண்ணை வீடு வச்சு அதுல அப்படி ரெசார்ட் மாதிரி. அது ஏதோ எத்தனையோ 8 கோடி 7 கோடி சொல்றாங்க ஃபிளாட். நமக்கு என்னதுக்கு, ஆண்டிக்கு எதுக்கு அம்பாரம் கணக்கு? எனக்கே கோட்டீஸ்வரன் பேர் வச்சேன்னு நான் தேடிட்டு இருக்கிறேன் ஜோசியக்காரன். எங்கன்னா மாச சம்பளத்துக்கு நம்ம சுத்துறோம் அந்த மாதிரி. அதனால அவரு இல்ல, நானுமே அண்ணாமலை அவர்களை நேர்ல பார்த்தா கண்டிப்பா அன்புமணியை பார்த்திருக்காரு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில இல்ல வேணும்ட்டு 2 பேரும் போற போக்கு பார்த்தா நம்மள சுத்தமா மறந்துடுவாங்க போல இருக்குது. தலைப்பு செய்தியிலயும் வர மாட்டேன்றோம், சைடு செய்தியிலயும் வர மாட்டேன். இன்னைக்கு ஒரு பிக் பிரேக்கிங் இன்னொரு தலைப்பு செய்தி. காமராஜர் மக்கள் கட்சி இருக்கு இல்லையா, நம்ம தமிழறிவு மணியன் நடத்திட்டு இருந்தாரு. இப்ப அந்த கட்சியை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோட சேர்த்துட்டாரு. இது உண்மையிலே பெரிய டைட்டானிக் செய்தி தான். இது வந்து நம்ம கடந்து இது செங்கோட்டையன் ஒரு நாள் வெயிட் பண்ணிருக்கலாம், இந்த இணைப்புக்கு பிறகு அவர் போய் இணைஞ்சிருக்கலாம். அதாவது ஐயா தமிழறிவு மணியனோட தமிழ் சொல்லாடலுக்கு முன்னாடி நம்ம பேசுகிற அரசியலோ இல்லை நம்ம பண்ணக்கூடிய அந்த நகைச்சுவையோ ஒரு மண்ணு கூட துளி அளவு கூட கிடையாது. அதை நான் முழுமையாக நம்புகிறேன். தமிழறிவு மணியனோட பிரச்சனை இல்லை காங்கிரஸ் கட்சியோட பிரச்சனை என்னன்னா, காங்கிரஸ் பேச்சாளர்களை கொஞ்சம் கூட மதிக்காமல்
இல்ல ஆனா அவர் பாஜகவை நம்பி தானே சார் அப்படி ஆயிட்டாரு. யாரையுமே நம்பக்கூடாது. அண்ணாமலை தான் முதலமைச்சர் ஆவான்னு சொன்னாரு. அதாவது இப்போ நம்ம பேசணும் இல்லைங்களா, ஓபிஎஸ்சி, டிடி தினகரன், அப்புறம் இவங்க, அதுக்கப்புறம் ரஜினி நம்பி ஒருத்தர் போனாரு, ஒரு பேர் என்னது, தமிழர் மணியுமே ரஜினி நம்பி அதான் போனாரு. அது மாதிரி இது மாதிரி பிஜேபியும் மற்றவங்களை நம்பி போனா இதுதான் ஆகும். அர்ஜுனமூர்த்தி. அர்ஜுனமூர்த்தி அவரே மறந்துட்டோம் பாருங்க, இப்ப திடீர்னு ஞாபகப்படுத்துங்க. அண்ணாமலை அப்படிதான் போனார், ரஜினி சாரை நம்பி போனார். ரஜினி சாரை நம்பி படத்துக்கு போலாம், படம் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். இன்னைக்கு பேசுறாங்கல்ல விஜய் படம், அதெல்லாம் அப்படி இருந்தது. பாஷா போட சொல்லுங்க, அண்ணாமலை போட சொல்லுங்க படம், இந்த தளபதி போட சொல்லுங்க தேட்டர்ல. என்ன இதெல்லாம் வைப்ஸ் ரஜினி ஃபேன்ஸ். ஏன்னா வயசாயிடுச்சு, அது பிரச்சனை கிடையாது. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். இந்த ரஜினி ஃபேன்ஸோட ஆரவாரத்துக்கு முன்னாடி அவர் வரல, புத்திசாலி தெரியும். எப்பா ரொம்ப மோசமா இருக்கிறானுங்கப்பா இவனுங்க, கட்சி நடத்துறவனுங்க, இதெல்லாம் நமக்கு ஆகாதுன்னு அவர் மானத்தையும் மரியாதையும் கண்ணியத்தையும் காப்பாத்திக்கிட்டார், தொண்டர்களையும் சேர்த்து காப்பாத்திருக்காரு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? ரஜினி சார் கட்சி தொடங்குறாரு, முதலமைச்சர், மக்கள் போகிற இடத்துல அண்ணா நீங்கள் தானே சூப்பர்ண்ணா இப்படிலாம் பண்ணுவாங்க, கொஞ்சம் மிஸ் ஆனால் தோக்கச்சு விட்ருவாங்க. காமராஜரே தோக்கச்சவங்க நம்ம ஆளுங்க. நம்ம அண்ணன் தம்பிலாம் இருக்கிறானே மோசமானவன், ஐயா தாத்தாவையே தோக்கச்சுடுவோம். அதனால தமிழ் அறிவுமணியன் அவர் நல்ல சொல்லாடல். அவரை மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க காங்கிரஸ் கட்சியில் பேச்சாளர்கள். இங்கே கூட சூளையில் ராமலிங்கம்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவருக்கெல்லாம் பதவி கொடுக்காம அந்த டிப்ரெஷன்லேயே அவர் வேற மாதிரி ஆயிட்டார், ஒரு மாதிரி டல்லா. மாதிரி நிறைய பேச்சாளர்கள் காங்கிரஸ் கட்சியில் உண்டு. இந்த பேச்சாளர்களுக்கு போதிய முக்கியத்துவம் கொடுக்காம அவர்களுக்கு ஒரு கொள்கை பரப்புக்கு மாற்றாம கொள்ளாம கோபனாக நல்ல ஒரு சிந்தனை, நல்ல ஒரு புஸ்தகம் எழுதுறதாகட்டும் எதுவும். நான் எதுக்கு எழுத்தாளரையும் பேச்சாளரையும் நான் இங்கே கோடிட்டு காட்டுறேன் அப்படின்னா, ஒரு கட்சிக்கு இது ரொம்ப முக்கியம். தாவேக்கால இப்படி யாருமே கிடையாது. ராஜ்மோகன் சார் பேசுறாருல, உச்சபட்ச தமிழ் சொல்லாடல் அதான். அவரே திடீர்னு என்னன்றாரு, அஜித்தின் பேர் இருந்தா கூட பரவாயில்ல, லாக்அப்ல இறந்தாலும் பரவாயில்ல, நாங்க போய் சப்போர்ட் பண்ணுவோம்னு. அதே மாதிரி அப்புறமா திடீர்னு பட் ஆனா அங்க ட்ரெயின் பண்றாங்க, இன்னும் போதிய அளவுக்கு தாவேக்கெல்லாம் வரல. காங்கிரஸ் கட்சி இது முன்னாடியே செஞ்சிருக்கணும் இதெல்லாம். ஏன்னா வீடியோ கால்ல வர தலைவர் இல்ல, வீட்டுக்கே வர தலைவர் யாரு? ராஜ்மோகன் சொன்னார்ல, விஜய். அவரு வருவாருங்க, ராஜ்மோகன் வீட்டுக்கு வருவாரு, விஜய் வரமாட்டாரு. எதுக்கு வரணும்? வீடியோ காலில் வந்தது யாரு? இவர் தானே. அப்போ அதாவது ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு ஆடு திருடு போச்சுன்றது கேஸு, ஆடு திருடு போகலன்றது தான் இவர் சொல்றாரு. வீடியோ காலில் வந்தது யாரு? இல்ல அவர் முன்னாடி சொன்னாரு, முன்னாடி மேபி இவர் ஸ்டாலின் சார் பேசினாரு இல்லையா, சாரிமா அப்படின்றதுல. ஏங்க நான் ஒன்று சொல்றேங்க, லாக்அப் டெத்து, சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழகத்தில் இருக்கு, திமுகக்கு எதிர்ப்பு வாக்குகள் சேருதுங்க, நான் மறுக்கல. ஆனா ஒரு ஃபோன் பண்ணி ஒரு முதலமைச்சர் சாரின்னு கேட்கிற மனப்பாங்கு, ஒரு தைரியம் இருக்குன்னா அது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருக்கு. அதுல ஒரே ஒரு தப்பு தான் அவர் பண்ணிட்டாரு. சாரின்னு சொல்லி வச்ச உடனே என்ன சாரி கேட்க வச்சதுக்கு எவன்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஷா படத்துல எல்லாம் ஏஞ்சி நின்று வெளுன்னு வெளுப்பாரு பாருங்க, அந்த மாதிரி வெளுத்துருக்கும். ஒரு முதலமைச்சரை சாரி கேட்குற அளவுக்கு முதலமைச்சர் ஒரு ஒரு அவரை ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷன்ல ஒருத்தர் எடுத்துட்டு போய் விடுறாங்கன்னா அந்த அதிகாரியோ இல்லை அந்த அமைச்சர்லாம் விடக்கூடாது. ஜெயலலிதா இருந்தால் இப்படி விடுவாங்களா? இந்த கலைஞர் இருந்தால் விடுவாரா? அங்கதான் அவரு கொஞ்சம் பெருந்தன்மையா இருக்கிறார். அது தவறு பண்ணுபவர்களுக்கு பெருந்தன்மை என்பது தேவையே இல்லை. பல்லு பிடுங்கணும் இன்னும் அதிகாரியாகிறான் பல்வீர் சிங், அந்தால வச்சு என்ன பண்றது? நாளைக்கு பல் செட் எடுத்துன்னு போயிட்டு அதிமுக பல் செட் எடுத்துன்னு போய் பல்வீர் சிங் இது மாதிரி பண்ணாருன்னு அந்த தொகுதி பூரா பிரச்சாரம் பண்ண என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சா? ஐபிஎஸ் அதிகாரியா ஓட்டு வாங்கி கொடுப்பாங்க, இல்லை ஐஏஎஸ் அதிகாரி நிற்பாங்களா? ஃபர்ஸ்ட் பெரிய பொக்கேவா வாங்கி வச்சிருப்பாங்க. ஒன்று பச்சை கலர் பொக்கே அதிமுக வந்தா, இன்னொன்று எல்லோ கலர் பொக்கே திமுக வந்தா. அப்படி டிரைவர் காலைல நான் சொல்றேன் ரெடியா ரூ அப்படின்றவாங்க. அவ்வளோதான். அவன் அப்பதான் தெரியும் அண்ணா அறிவாலயம் போனோமா இல்லை லைட்ஸ் காலனி போனோமான்ட்டு. இதுதான் அதிகாரிகள். அதிகாரிகளை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். அரசியல்வாதிகளோட கதை வேற. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.